ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கனத்திற்கும் மரியாதைக்கும் உரிய செய்கிற குருவானவர் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. கர்த்தருடைய பார்வைக்கு நீங்கள் விலையேற பெற்றவர்கள். உங்களுக்கு ஈடா எதையுமே கொடுக்க முடியாது. ஒருவேளை ஒரு சிறிய கிராமத்தில் நாம் இருக்கிறோம் என்று நினைக்கலாம். யாருக்கும் தெரியாது என்னை பற்றி. ஏதோ ஒரு மூலையில நான் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் காணப்படாத இறைவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். நீங்கள் முழங்கால் படியிட்டவுடன் உங்கள் பக்கத்தில் வருகிறார். எவ்வளவு அன்புள்ளவர் தெரியுமா? உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார். அடுத்த வருஷம் பிரதிஷ்டை மற்றும் அசன பண்டிகை. எத்தனாவது பண்டிகை? 50வது பண்டிகை. ஐயா சரியாக சொன்னாங்க. எனக்கு ஒரு பேராசை. அது என்னன்னா, இந்த 49வது பண்டிகை அன்று என்னை அழைத்திருக்கிறார்கள் அப்பா. 50வது பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடும் பொழுது இங்கு இருக்கிற சிறுவர் முதல் பெரியவர் வரைக்கும் சாட்சி சொல்லணும். தேவனுடைய கர்த்தருடைய சமூகத்தில் நான் இதை கேட்டேன். எனக்கு அதை வாய்க்கை செய்தார். நான் பெற்றுக்கொண்டேன். சாட்சியின் நேரமே நம்மளுக்கு பத்தக்கூடாது. டைமே இல்லைன்னு சொல்லணும். பிரசங்கத்துக்கே டைம் இருக்கக்கூடாது. அவ்வளோ பேர் வந்து சாட்சி சொல்லணும். சிலர் இதை வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் நிச்சயமாக சாட்சி சொல்ல போகிறீர்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்கிறார். அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி. என்ன நீங்க பேசுறீங்க? வருஷக்கணக்கா நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நடக்கவே இல்லை. இனிமையா நடக்க போகுது. சில விஷயங்கள் முடிந்து போயிருக்கும், அது நமக்கு தெரியாது. கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினால் ஒழிய அது நமக்கு தெரியாது. அல்லது தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு வெளிப்படுத்தி இருந்தார் என்றால் நாம் ஜெபிப்பது தவறு என்று நமக்கு புரியும். அது முடிந்து போன ஒரு காரியம், அதற்காக ஜெபிப்பது வீண் என்று சொல்லி. சில காரியம், சில ஆட்களை, நபர்களை நம்மை விட்டு கர்த்தரே ஒதுக்கி வைப்பார். ஏன் தெரியுமா? அவர்களோடு நாம் இணைந்திருந்தோம்னால் நம்முடைய பரிசுத்தமும் போய்விடும். ஹல்லேலூயா. அதுதான் நடக்கும். அவர்கள் நம்மை உருவ குத்தி குத்தி பேசி வேதனைப்படுத்தி கடைசியில் நாமே நம்ம தற்கொலை பண்ணி செத்துடலாமாங்கிற அளவிற்கு வேதனைப்படுத்துகிறார். அன்பானவர்களே, இந்த பண்டிகை நாட்களில் கர்த்தர் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார் என்றால் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்ற அர்த்தம். நிச்சயமாக எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அது நடக்கும். கட்டாயம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். தேவன் அந்த அற்புதத்தை இன்றைக்கு செய்கிறார். இன்றைக்கு செய்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்க. சில சிறிய பிள்ளைகளை நாம் சிறு குழந்தைகள் என்று நினைப்போம். அவருடைய உள்ளத்துல எவ்வளோ வேதனை இருக்கும் தெரியுமா? சின்ன குழந்தைகள்லாம் நான் ஜெபிக்கும் போது அப்படி அழுவாங்க. என்னடா இது? பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருக்கோம்.
ஜெபிப்பாங்க, கர்த்தர் அவங்களோட பேசுவார். கர்த்தர் பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியும் அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்துச்சுங்க. அவங்க அம்மா அப்பாவும் போடுற சண்டை, எங்கள் அப்பா குடிச்சிட்டு இருந்த எங்கள் அம்மாவை அடிக்கிறது நான் பார்த்து என் மனசு வேதனைப்படுது. எங்கள் அம்மா வேலைக்கு போகிறாங்க, எங்கள் வீட்டில் நல்ல சாப்பாடு இல்லை, எங்கள் வீட்டில் நல்ல துணிமணி கிடையாது. நான் கேட்ட பொருளை வாங்கி தரதுக்கு எங்கள் அம்மாவால் எங்கள் அப்பாவால் முடியாது. சில தகப்பன்மார் திக்கற்றவரான மனைவியையும் பிள்ளையையும் கைவிட்டு விட்டு அவர் வேறு ஒரு பெண்ணோடு ஓடி விடுவார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த சிறு பிஞ்சியினுடைய உள்ளம் அப்படி உடைக்கப்படுகிறது. ஏன் இந்த ஒரு வாழ்க்கை இருந்துச்சு? அவர்களோடு கர்த்தர் இடைப்பட்டு பேசும் பொழுது அழுகிறாங்க. நிச்சயமாக கர்த்தர் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அந்த குடும்பத்தை ரட்சிப்பார். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய இருதயம் அப்படி உடைக்கப்பட்டு வந்திருக்கலாம். ஆண்டவரே, வருஷம் வருஷம் பண்டிகை வருதப்பா, வருஷம் வருஷம் உங்கள் ஆலயத்தில் வந்து நான் கேட்குறேன், இந்த வருஷமாவது என் கணவர் திருந்திட மாட்டாரா? இந்த வருஷமாவது நான் ஒரு வீடு கட்டிட மாட்டேனா? இந்த வருஷமாவது என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடாதா? இந்த வருஷமாவது ஒரு குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைச்சிடாதா? இந்த வருஷமாவது அப்படின்னு சொல்லி கடன் பிரச்சனை மாறிடாதா? எவ்வளோ காரியங்கள் இருக்கு தெரியுமா? நிச்சயமா போன வருஷம் ஆலய பிரதிஷ்டை அன்னைக்கு நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்க தானே? கட்டாயமாக ஜெபிச்சிருப்பீங்க. அதற்கு முந்தின வருடமும் நீங்கள் ஜெபித்திருப்பீங்க. ஒவ்வொரு வருடமும் ஜெபிக்கும் பொழுது சில காரியங்கள் நமக்கு கேட்கப்பட்டிருக்கும். சில ஜெபத்திற்கு பதில் கர்த்தர் கொடுத்திருப்பார். சிலர் வருஷக்கணக்காக காத்துட்டு இருப்பாங்க. இந்த வருஷமாவது என் பிரச்சனைக்கு முடிவு வந்துடாதா? இந்த வருஷமாவது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு விட மாட்டாரா என்று சொல்லி இந்த வருடம் ஆமென், கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு விட்டார். அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றினீங்க கர்த்தருடைய சமூகத்தில். அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டுட்டார். அடுத்த வருஷம் பாருங்க, நீங்கள் இங்கெல்லாம் வச்சு ப்ரேயர் நடத்த முடியாது. அவ்வளோ ஜனங்கள் வருவாங்க. கர்த்தர் இந்த ஆலயத்தை அவ்வளவாய் நேசிக்கிறார். நீங்களும் நேசிக்கிறீங்க. நம்ம சபைக்கு ஆத்துமாக்களை சேர்க்கணும். அது உங்கள் கையில் இருக்கு. அழிந்து போகிற ஆத்துமாக்களை இந்த சபைக்கு சேர்க்கணும். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா தகப்பனே, மகா இரக்கம் உள்ளவரே, எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம்ப்பா. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் குலாபி கொண்டிருக்கிறீர். உண்மையாய் உண்மை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னுடைய இருதயத்தில் விசாரங்கள் பெருகுகையில் நான் உன்னை நோக்கி கூப்பிட்டேன். என் வேதனையில் உம்மை நோக்கி கூப்பிட்டேன். என் ஆபத்தில் உம்மை நோக்கி கூப்பிட்டேன். இப்பொழுதும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு தியானிக்கும் கிருபையை தாங்க. எங்களோடு பேசுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அருமையான பாடல், பழைய பாடல். சின்ன சிட்டு குருவியே, சின்ன சிட்டு குருவியே, உன சந்தோஷமா படைச்சது யாரு? அங்கும் இங்கும் பறந்துட்டு ஆனந்தமா பாடுறியே, உன அழகாக படைச்சது யாரு? சின்ன சிட்டு குருவியே, சின்ன சிட்டு குருவியே, உன சந்தோஷமா படைச்சது யாரு? அங்கும் இங்கும் பறந்துட்டு ஆனந்தமா பாடுறியே, உன
எனக்கு தந்திடுவாயா உன்னை போல பாடுவதற்கு உல்லாசமா பார்ப்பதற்கு ஒரு உதவி எனக்கு செய்திடுவாயா சின்னஞ்சிட்டு குருவியே சின்னஞ்சிட்டு குருவி ஒரு சிறுவை எனக்கு தந்திடுவாயா உன்னை போல பாடிக்கிட்டு உல்லாசமா பார்ப்பதற்கு ஒரு உதவி எனக்கு செய்திடுவாயா ஐயோ இனிமே அப்படிக்கு பாரே அந்த ஆண்டவனை நான் வச்சிருவாரே ஐயோ இனிமே அப்படிக்கு பாரே அந்த ஆண்டவனை நான் வச்சிருவாரே எங்களை காக்கிற ஆண்டவர் உங்களை காப்பது இல்லையா அவர் உங்களை தானே ரொம்ப நேசிக்கிறார் எங்களை காக்கிற ஆண்டவர் உங்களை காப்பது இல்லையா அவர் உங்களை தானே ரொம்ப நேசிக்கிறார் இதுல இன்னும் ஒரே ஒரு ஸ்டான்ஸ் வந்து அது எழுதி கொடுக்காம விட்டுட்டேன். ஆமா சிட்டுக்குருவியே ஆமா சிட்டுக்குருவியே இந்த உண்மையேனும் தெரியவில்லையே உங்களை காக்கிற ஆண்டவர் எங்களை காக்க மாட்டாரா இந்த உண்மையேனும் புரியவில்லையே ஆமா சிட்டுக்குருவியே ஆமா சிட்டுக்குருவியே இது மனுஷங்களுக்கு புரியவில்லையே உங்களை காக்கிற ஆண்டவர் எங்களை காக்க மாட்டாரா இந்த உண்மையும் ஏனோ தெரியவில்லையே இது ஒரு பெரிய உண்மை ஒரு போர்ல தன் தாயையும் தகப்பனையும் கண்ணெதிரே பறி கொடுத்த ஒரு சிறுமி பாடின ஒரு பாடல் தான் இது அன்பானவர்களே நமக்கு எல்லாமே இருக்கிறது ஆமா என்ன இருக்கு நான் என்ன நகை வச்சிருக்கேனா வீடு வச்சிருக்கேனா கார் வச்சிருக்கேனா நீங்க எப்படி சொல்லிட்டீங்களே எனக்கு என்ன இருக்கு இந்த உலகத்துல வேலை இருக்கணும் பதவி இருக்கணும் காசு பணம் இருக்கணும் காரு பங்களா இருக்கணும் இப்படிலாம் இருந்தால் தான் கொஞ்சம் மதிப்பாங்க வாங்கம்மா வாங்க நாங்கள் போனால் யார் கேட்பா நீங்கள் போனால் ஒரு படையே உங்களுக்கு பின்னால் வருது ஹல்லேலூயா சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது என் நாமம் அந்த நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் என்று கர்த்தர் சொல்கிறார் உங்களை எவ்வளவாய் அவர் நேசிக்கிறார் தெரியுமா நம் கண்கள் திறக்கப்படலை நம்மளால பார்க்க முடியல சரி இப்போ ஃபேன்ல இருந்து காற்று வருது உணர முடியுது பார்க்க முடியுதா அது போலதான் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்து இருக்கிறது ஹல்லேலூயா இப்போ நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் கரங்களை தட்டலாம் ஹல்லேலூயா சொல்லலாம் சந்தோஷத்தை நாம் வெளிப்படுத்தலாம் ஏன் தெரியுமா உலகம் தருகிற பிரகாரமாக அவர் நமக்கு தரல இது ஒருத்தரும் உங்களுடைய இருதயத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவே முடியாது அவர் கொடுக்கிற அந்த சமாதானம் சந்தோஷம் யாருமே எடுக்க முடியாது அன்பானவர்களே லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஒரு முறை ஒரு ராஜா என்னப்பா உங்க கடவுள் என்ன சாதாரண மனுஷனுக்காக அவர் மேன்மையை மகிமையை விட்டுவிட்டு இப்படி பாடுபட்டார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் இதை என்னால் நம்ப முடியாது பரிசுத்தமான கர்த்தர் என்று வேறு நீ சொல்லுகிறாய் அப்படிப்பட்ட ஒரு தகப்பன்
அவர் இந்த பாலான பூமிக்கு வருவாரா? நீங்க என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரா? உங்களை அவர் கூட வச்சுக்கிறதுனால அவருக்கு என்ன கிடைக்க போகுது? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த அமைச்சர் என்ன செய்திருக்கிறார் என்றால், எப்படியாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும், இந்த ராஜாவுக்கு நான் புரிய வைக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டே இருந்திருக்கிறார். அப்படியே படகில் சவாரி செய்து கொண்டு வரும் பொழுது அவருடைய ஒரே மகன், செல்ல மகன் தவறி கடலுக்குள் விழுந்து விட்டார். இவர் யாரையும் பொருட்படுத்தவில்லை. சட்டென்று பாய்ந்து சென்று அவரும் கடலுக்குள் குதித்து தன் மகனை தூக்கினார். அவருடைய இழப்பு அப்பதான் புரிஞ்சிச்சு. என் அன்பு மகனே, ஒரு 10 ரூபாயை காணும், எத்தனை நிமிஷம் தேடுவீங்க? சிலர் தேடுவோம், சிலர் சரி யாருக்கோ போகணுன்றதுக்கு போயிடுச்சு அப்படின்றோம். 100 ரூபாயா காணும், யாருக்கோ போகணுன்றதுக்கு போயிடுச்சு, கொஞ்ச நேரம் தேடி பார்த்துட்டு மனசை தேத்திக்கிறோம். அன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் நாங்கள் நகை கடைக்கு போக போகிறோம், நீங்கள் வாரீங்களான்னு கேட்டாங்க. இல்லைம்மா நீங்கள் போயிட்டு வாங்க. இல்லை, நல்ல டிசைனாக பார்த்து வாங்கணும்ல, நீங்கள் வந்தீங்கன்னா அது ஒரு பெருமையாக இருக்கும். அவர் பாட்டுக்கு எடுத்து எடுத்து காட்டுவார். நாங்களாம் போனால் டிசைனெல்லாம் உள்ளே வச்சிருவாங்க, ஏதோ 1 2 காட்டுவாங்க. புரிஞ்சுட்டா? இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, கட்டாயமாக நல்ல பொருளாக கர்த்தர் உங்களுக்கு தருவார், வாங்கிட்டு வாங்க. சரி, என்ன வாங்க போகிறீங்க? டைமண்ட் வாங்க போகிறோம். சரி சரி, போயிட்டு வாங்க. சந்தோஷமாக போனாங்க. திரும்பி வந்தாங்க, எல்லார்கிட்டையும் காமிச்சாங்க. மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா முதல் முறையாக அவங்க அன்னைக்கு தான் வாங்கியிருக்காங்க. அதை கண்ணில் அப்போ தான் பார்க்குறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ பளிச்சு பளிச்சுன்னு நின்றுது. அதை வைத்த இடத்தை அவர்கள் மறந்து விட்டாங்க. எல்லாரும் பார்த்துட்டு அவங்க நினைச்சாங்க, இது விலையேற பெற்றது, இதை யாரும் கண்ணிலும் பற்றாம பத்திரமா வைக்கணும். சில பொருட்களை நாம கூட அப்படிதாங்க, ரொம்ப பத்திரமா வைக்கணும்னு வச்சிருவோம். சில நேரம் ஆதார் கார்டை கூட நீங்க தேடிட்டு இருக்கீங்க, ரேஷன் கார்டை கூட நீங்க தேடிட்டு இருக்கீங்க. ரொம்ப பத்திரமா வைக்கணும்னு வச்சுட்டு மாசக்கணக்காக தேடுவோம், எங்க வச்சோன்னு தெரியலையே. அது திடீர்னு ஒரு நாள் கிடைச்சிடும். ஆட இதுல தான் இருந்திருக்கு, நான் வந்து தேடி இருக்கேன் பாருங்க. நாம் தேடுகிற பொருளின் மதிப்பை பொறுத்து நம் தேடல் அமைகிறது. அப்போ கர்த்தரின் பார்வைக்கு, பிதாவினுடைய பார்வைக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், நான் எப்படிப்பட்டவர்கள்? ஆமென். அதைத்தான் கர்த்தர் உங்களோடு சொல்ல சொன்னார். நான் ஒன்றுக்கும் உதவாதவள், நான் ஒன்றுக்கும் உதவாதவன், நான் தேடுவாரற்று இருக்கிறேன். என்னை யாரும் விசாரிக்கல, என்னை யாரும் சாப்பிட்டியான்னு கேட்கல. என் ஃபோன் அந்த ஃபோனுக்கு யாரும் ஃபோன் பண்ண போறா? சிலர் ஃபோனை கூட என்ன செய்ய மாட்டோம், சட்டம் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த ஃபோனுக்கு எனக்கெல்லாம் யாருப்பா ஃபோன் போடுவா? சரி, கஷ்டப்பட்டு ஒரு ஊழியக்காரருடைய நம்பரை நாம் எடுத்து கால் பண்ணுறோம் வைங்க, அட்லீஸ்ட் ஊழியக்காரங்களாவது நம்மகிட்ட பேசி ஒரு ஆறுதலாக ஜெபிச்சிட மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கத்தில் டிவியில் வர்ற ஊழியக்காரங்களோட நம்பரை எடுத்து டயல் பண்ணால் என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? அந்த அனுபவம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்படியே ரிங் போய் அவங்க எடுத்துட்டாலும் அப்படியாமா? அப்பதான் அவங்க ரொம்ப அவசரமா இருப்பாங்க, அவங்களுக்கு டைமே இருக்காது. வேகமா சொல்லுங்க உங்க ஜெப குறிப்பா. அப்படியே சரி ஜெபிப்போம், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு உங்களுடைய
அவர்களுடைய ஜெப விண்ணப்பத்தை சொல்லக்கூட மனது இருக்காது. என்னடா ஆசையா நம்ம ஃபோன் பண்ணோம், டிவியில் அப்படி பேசுகிறாங்க, உங்களுக்காக நாங்கள் 24 மணி நேரமும் ஜெபிக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. நம்ம கவலையை கேட்குறதுக்கு யாருமே இல்லை. கர்த்தர் சொல்கிறார், நான் இழந்து போனதை தேட வந்தேன். அவர் இழந்தது என்ன? தேவாதி தேவன் காணப்படாத இறைவன் இழந்தது என்ன? யாருக்காவது தெரியுமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனசுகுமாரன் வந்தார். அவர் எதை இழந்துட்டாரு? ஆத்துமான்னு சொல்றீங்க, எப்படி இழந்தாரு? எந்த இடத்துல இழந்தாரு? அதே கேட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா, கேட்குதுங்க. உண்மையா உங்க அம்மாவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு அருமையான தாயை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். யார் ஃபோன் நம்பர் இருக்கோ இல்லையோ, ஐயரம்மாவோட ஃபோன் நம்பர் எல்லார் செல்ஃபோன்லையும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு வாங்கிக்கோங்க. உண்மையில் அவங்க உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு தாய். வேத வசனத்திலும் சரி, அவங்க குடும்பத்தை நடத்துறதும் சரி, சபையை கவனிக்கிறதுலும் சரி, நிச்சயமாக நானாக இருந்தால் இன்னைக்கு வந்துருக்கவே மாட்டேன். எவ்வளோ டயர்டாக இருக்காங்க தெரியுமா? இத்தனை ஊழியத்துக்கு போகிறாங்க குடும்பமாய், கொஞ்சம் கூட சட்டையே பண்ணாமல் அசால்ட்டாக அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. மனசில் நினச்சிட்டே இருந்தேன், இப்படி ஒரு ஊழியமான. அதான் ஐயா போகிறாங்கள போட்டு நான் எதுக்கு கட்டாயமாக நானாக இருந்தால் அப்படி சொல்லியிருக்கேன். அதான் வீட்டுக்கு ஒரு நாள் போகிறோம்ல, நான் வேற சும்மா எதுக்கு வெட்டியாங்க. அவங்க அப்படி இல்லை, உங்களுக்காக உண்மையாய் பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மையாய் நிறைவேற்றாங்க. நிச்சயமாக ஆலோசனைக்கும் சரி, ஜெப உதவிக்கும் சரி, நீங்கள் அவர்களை அணுகலாம், தைரியமாக கேட்கலாம். உங்களோடு இணைந்து அவர்கள் ஜெபிப்பார்கள், உங்களுக்கு உதவி செய்வார்கள், ஆலோசனை கொடுப்பாங்க. ஏதேன் தோட்டத்தில் அந்த உறவை கர்த்தர் இழந்து போனார். மனிதனை உருவாக்கி அவனுக்காக உருவாக்கப்பட்டதுதான் என்னது? ஏதேன் தோட்டம். ஏன் அப்படி ஒரு இடத்தை அவர் உருவாக்க வேண்டும்? மனிதர்களோடு நாம் உறவாடுவதற்கு பரிசுத்தமான ஒரு இடம் தேவை. அந்த இடத்தில் எந்த ஒரு அசுத்தமும் இருக்கக்கூடாது. பார்த்தார், நல்ல செழிப்பான ஒரு தோட்டம். ஒரு நதி வந்து 4ஆக பிரிந்து போகிறது. எல்லா செழிப்பும் அங்கே இருக்குது. பகலின் குளிர்ச்சியான வேளைகளில் அவர்களோடு உலாவி வந்து கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 7-8 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானார். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தான் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். எந்த ஒரு ஜீவனுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் மனித பிறவிகளாகி நமக்கு கிடைத்தது. ஏன்னா அவருடைய பிள்ளை நம்ம பிள்ளை எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் அப்படியே தூக்கி அணைத்து முத்தம் கொடுப்போம். ஆனால் வேற யாராவது ரோட்டில் அழுக்கா இருந்தால் தூக்குவோமா? ஐயோ அசிங்கமா இருக்காங்கப்பா, நான் அழுக்கா இருக்காங்கன்னு பேரும். அது மாத்திரம் இல்லை, ஜீவ சுவாசத்தை நமக்கு கொடுத்து அவருடைய சொந்த சுவாசத்தை கொடுத்து நம்மையும் அவரை போல
மரணம் இல்லாத ஒரு ஜீவனாக நம்மை உருவாக்கினார். எப்படி பிதா மரணம் இல்லாதவராக இருக்கிறாரோ அதே போல அவருடைய பிள்ளைகளும் மரணம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். அப்போ பாவம் எப்படி வந்தது? அந்த பாவம் உள்ளே வந்த பிறகு நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள அந்த உறவு துண்டிக்கப்படுகிறது. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே வாசிக்கலாமா? பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள். பாருங்க, முடியாது. பாவமில்லாத அவர் பரிசுத்தமானவர். இந்த பாவ சரீரத்தோடு பாவமான இடத்தில் நாம் அவரை ஆராதிக்க முடியாது. முதலாவது அவர் இழந்து போனார். அந்த இழப்பு பேரிழப்பு அவருக்கு. ஏன் தெரியுமா? நம்மை ஜீவ ஆத்மாவாக உருவாக்கினவர் இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? சாகவே சாவ. நம்முடைய ஆத்மாவில் மரணம், பாவம். ஆகவே இனி இந்த இடத்துல இருக்க முடியாது. ஏதேன் தோட்டத்தில் ஏன் இருக்க முடியாது? அங்கேயே மனுஷர்களை கர்த்தர் வச்சிருக்கலாமே. ஏன் அவர்களை துரத்திவிட்டு 2 சுடரொளி பட்டயத்தை வைத்தார்? யோசிச்சு பார்த்தீங்களா? யாராவது இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா? நான் சொல்லுமா? கரெக்ட் தான் இல்லையா? அவர்கள் தங்கள் கரங்களை நீட்டி எதை பறிப்பாங்க? அல்லேலூயா, கரங்களை தட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து ஜீவ ஆத்மாவே வந்துட்டு இருப்பாங்க. பாவம் உள்ளே வந்து விட்டது. பாவம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் வந்துடும். பொய், திருடு, குத்து, கொலை, பொறாமை, விபச்சாரம், வேசித்தனம் எல்லாம் உள்ள வந்துடும். இங்கே ஜீவ விருட்சத்தின் கனியே என்ன செய்வாங்க? எடுத்து புசிச்சு எல்லாம் பாவத்தோட பாவமாக சாகாமல் இருந்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? உங்களை குத்துனாலும் நீங்கள் சாக மாட்டீங்க, மறுபடியும் உயிர் வருது. அதனால தான் இதுக்கு, இந்த பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்போ தான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியும். ஒரு பாவியான மனுஷனால் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியாது. ஆகவேதான் எபேசு சபைக்கு அவர் எழுதுகிறார். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அழகாக சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஹல்லேலூயா. எதன் மீது ஜெயம்? பாவத்தின் மீது ஜெயம் எடுக்க வேண்டும். தொடர்ந்து நாம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்போமானால் நாம் மரித்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியாது. நாம் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கணும்னா நிச்சயமா பாவத்தில் இருந்து விடுதலை ஆகப்பட்டிருக்கணும். முதலாவது அங்கே அவர் இழந்து போனார். சரி, 2ஆவதாக 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனம் 5 இப்படியாக சொல்கிறது. ஆகையால் நாம் ஸ்தானத்தை சிங்காசனத்தின் மேல் வைக்கும் குமாரனே நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தரின் தகப்பனாகிய தாவீதினிடத்தில் சொன்னபடியே ஆமென். என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். பாருங்க, இவ்வளவு டக்குன்னு எடுத்து வாசிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு கை தட்டு. உண்மையில கையை தட்டும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உற்சாகம் நம்முடைய சரீரத்தில் இருக்கு. இப்போ சாலமோன் இடத்தில் தேவனாகிய கர்த்தர் எனக்காக ஒரு ஆலயத்தை நீ கட்ட வேண்டும்,
தாவீது ராஜாவின் இடத்துல அவர் சொல்லுகிறார், உன் குமாரனே அதை கட்டுவான் என்று சொல்லி. ஏன் கட்ட வேண்டும்? இந்த பூமியில் பரிசுத்தமுள்ள தகப்பன் எங்க பார்த்தாலும் அசுத்தமா இருக்குமா? சரியா? அதுவும் பஸ் ஸ்டாண்டில் பப்ளிக் டாய்லெட் போக முடியுமா நம்மளால? அங்கே ஒரு இடம் சுத்தமாக இருந்தால் அங்கே தான் நம்ம போகணும்னு ஆசைப்படுவோம். சுத்தம் இல்லாத இடத்துக்கு நாமளே போக மாட்டோமே. அப்போ பரிசுத்தமான கர்த்தர் பரிசுத்தமான இடத்தை தேடுறாரு. அந்த பரிசுத்தமான இடம் தான் எது? சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டுப்பா, எனக்காக ஒரு ஆலயம், முதலாக கர்த்தருக்காக ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது. அந்த பரிசுத்த ஆலயத்தில் அவர் சொல்லுகிறார், நான் வாசமாயிருப்பேன். என் நாமம் தரிக்கப்பட்ட 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் வசனம் 16. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவருமாய் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்துவேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். இந்த ஆலயத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினார். அநேக நற்கிரியைகளை செய்து கொண்டு வந்தேன். அனாதை குழந்தைகளை வளர்க்கிறதிலிருந்து, ஏழை எளியவர்களை கவனிக்கிறதிலிருந்து நிறைய நற்கிரியைகளை நான் செய்தேன். கர்த்தர் சொன்னார், நீ எனக்கு வேண்டும், என்னுடைய ஆலயத்திற்குள்ள நீ வரணும்னாரு. அப்போ எனக்கு புரியல, பரிசுத்த ஆலயத்தில் பிரசவம் பண்ணுறதுன்னா லேசான காரியம் கிடையாதுப்பா. அந்த அளவுக்கு தான் எனக்கு ஞானம் கிடையாது. உங்களுடைய வேதத்தை அந்த அளவுக்கு நான் சொல்லிடுவேனாலும் எனக்கு தெரியாது என்று சொல்லி கொண்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை இந்த ஆலயத்திற்குள் கொண்டு வரும் பொழுது அநேக அற்புதங்களை நான் பார்த்தேன். ஒரு மனிதரோடு அவர் பேசுகிறது. என்னுடைய யூடியூப் சேனல் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடு இடைப்பட்டு உங்களோடு பேசுகிறேன். அப்படி பேசும்போது எவ்வளவோ உங்களை நேசிக்கிறாருன்னு நானே அழுதுட்டு தான் இருக்கேன். நானும் அழுதுருக்கீங்க, நீங்களும் அழுறீங்க. ஏன்னா கர்த்தர் இடைப்படுறாரு. நிறைய பேர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய கண்களும் இருதயமும் வைக்கப்பட்டிருக்கிறது. எங்கேயோ போய் யாரோ ஒருத்தர்கிட்ட போய் தான் நம்ம ஜெபிக்கணும் இல்லை. இப்போ 3 நாள் கன்வென்ஷன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சிலர் ஆலயத்துக்கு வரமாட்டாங்க, தனியாக வந்து நம்மளை பார்க்க வருவாங்க. அப்போ என் உள்ளம் வேதனைப்படும். ஏன் தெரியுமா? இப்போ பரிசுத்த ஆவியானவர் உலாவி கொண்டு இருக்கிறார். ஜெப வேளையில் அவர் நம்ம மத்தியில் இறங்கி வருவார், நம்மை அபிஷேகிப்பார், நம்மோடு இடைப்படுவார், நமக்கு சுகம் கொடுப்பார், அதிசயம் செய்வார். உண்மை. அது முடிஞ்சிருமா? அதுக்கப்புறம் நான் தனியாக உட்கார்ந்துட்டு இருப்பேன்னா, அந்த இடைப்பாட்டிற்கும் ஆலயத்தில் நாம் அவரை ஆராதித்து அந்த ஆராதனைக்கு அப்புறம் நாம் செய்கிற ஜெபத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆகவே விசேஷித்த நாட்களையும் கன்வென்ஷன் கூட்டத்தையும் இது போல நாம் செய்யும் பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது நம்மால் பார்க்க முடியும். விசேஷித்த ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வரும். நாம் ஒரு தனி இடத்துல இருந்து தனி மனுஷியாக ஜெபிப்பதற்கும் நாம் கூட்டமாக தேவனுடைய ஆலயத்தில் இருந்து ஜெபிப்பதற்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது. அவர் அப்படி இந்த ஆலயத்தை நேசிச்சு, எனக்காக கட்டுவியப்பா,
நான் என் மக்களோடு நான் உறவாட வேண்டாம். நான் அங்கு இருப்பேன். அதை நான் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன். நான் அங்கு வாசம் பண்ணுவேன். என்னை தேடி வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்களோடு நான் பேசுவேன் என்று சொன்னார். அப்படி அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் 6ஆம் வசனம் சொல்கிறது. இப்படி என் பிதாவின் சகோதரத்தை ம் உமக்கு கொடேன் என்று எகிப்தியனாகிய நாபோத் தன்னோடே சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் தனித்து உதவுமாறு 2 ராஜாக்கள் ஆ நாமத்தை விளங்கப்படுவேன் என்று கரெக்ட். கர்த்தர் சொல்லி ம் கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் பலிபீடங்களை கட்டி ம் கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் ம் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டி தன் குமாரனை தீ மிதிக்க பண்ணி ம் நாள் பார்க்கிறவனும் ம் இடித்து பார்க்கிறவனுமாய் இருந்து ம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து அப்பா பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுமையான ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆலயத்திற்குள் கொண்டு வந்து விட்டார். அவர் சொல்லும்போது பாருங்க, அவருடைய உள்ளம் அப்படியே உடைக்கப்படுகிறது. என் நாமம் விளங்கும் இந்த பரிசுத்த ஆலயத்திற்குள் மனாசே ஒரு மனுஷன், அந்த ராஜா செய்த அசுத்தமான காரியம், வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடத்தை கட்டி தன் குமாரர்களை தீ மிதிக்க பண்ணி, நாள் பார்க்குறவங்க, நிமித்தம் பார்க்குறவங்க, ஜோசியக்காரர்கள், குறி சொல்கிறவங்க எல்லாருக்கும் முதலிடம் எங்க? பரிசுத்த ஆலயத்தில். அந்த பரிசுத்தத்தை கெடுத்து போட்டான். கர்த்தருடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. நான் என் மக்களோடு உறவாட வேண்டும், அவர்களோடு என்னை வெளிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கும் எனக்கும் ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒரு பரிசுத்தமான இடம் தேவைப்பட்டது. ஆனால் அங்கேயும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடம் கட்டப்பட்டிருக்கு. எவ்வளோ வேதனையான ஒரு விஷயம் பாருங்க. தன் ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். அவர் மனித அவதாரம் எடுத்து மனிதர்களோடு மனிதராய் சுற்றி திரிந்த நாட்களில் அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 21. அவரோ ம் உம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மருத்துவருக்கு எழுந்த பின்பு அவருடைய சீசரை நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. 21, 20. அப்பொழுது யூதர்கள் ம் இந்த ஆலயத்தை கட்ட ம் 46 வருஷம் சென்றதே, ம் நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். பாருங்க, அந்த ஆலயத்தை அப்படியே பார்த்துட்டு வரும்போது, இந்த ஆலயத்தை நான் இடிச்சிட்டு 3ஆவது நாளில் எழுப்புவேன்ட்டு உடனே எப்படி இருந்திருக்கும் எல்லாருக்கும். அந்த ஆலயம்னா அப்படி ஒரு ஆசை. இவர் அசால்ட்டு ஆலயத்தை இடிப்பேன், 3ஆம் நாளில் நான் எழுப்புவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. 46 வருஷம் ஆச்சுயா அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறீங்க. என்ன அசால்ட்டாக பேசுகிறீரு? அவர் எதை குறித்து பேசினார்? தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இழந்து போனதை தேடி வந்தார். தன்னுடைய ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்தார். அவர் நம்மை அதிகமாக நேசித்தார். மார்க் 15ஆம் அதிகாரம் 37 வசனம் 38. இயேசு ம் மகாசத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழாக 2ஆக
கிழிந்தது. அந்த நொடி அது வரைக்கும் தேவாலயத்திற்குள் ஒருவரும் பிரவேசிக்க முடியாது. அதாவது மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் போக முடியாது. தேவாலயத்தில் சவுக்கை கொண்டு பண்ணி அடிச்சாருல்ல, ஏன் அடிச்சாரு? ஏன் கல்லர் குகை? எப்படி கல்லர் குகை ஆக்கினாங்க? விற்கிறவர்கள் கொள்ளுகிறவர்கள் இருந்தாங்க, காசுக்காரர்கள் பலகை இருந்துச்சு. ஏன் அவங்க என்ன வித்தாங்க? புறா வித்தாங்க. புறா விற்கிறது என்ன கொடுமை நடந்திருக்கும்? ஒரு ஏழை மனிதன் பலி செலுத்த வர வேண்டுமானால் புறாவை எடுத்துக்கொண்டு ஆசாரியனுடைய கையில் கொடுத்தா நம்ம பேருக்கு அவங்க பலி செலுத்தி அந்த ரத்தத்தை நம்ம மேலே தெளிப்பாங்க. இப்போ நான் என்கிட்ட 500 ரூபாய் இருக்கு, காசுக்காரர் உட்கார்ந்துருக்காரா, யூத காசை ரோம காசாக மாற்றி தர்றதுக்கு நான் அவர்கிட்ட கொண்டு போய் 500 ரூபாயை கொடுக்கணும். அந்த 500 ரூபாயில் கமிஷன் எடுத்துகிட்டு எனக்கு மிச்சம் வரும். நானே ஒரு ஏழை. அடுத்தது என்ன செய்யணும்? வெளியிலேருந்து நான் புறா கொண்டு வந்துடக்கூடாது, உள்ளே தான் வாங்கணும். ஏன்னா ஆசாரியர் பலி கொடுக்கவும் மாட்டார், வெளியில் வந்து வாங்கிட்டு வந்தேன். அப்போ உள்ளே வாங்கணும்னா வெளியில் 100 ரூபானா இங்கே கொடுமையை பார்த்தா கருத்தர். என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடாக இருக்கிறது, நீங்களும் அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். ஆகவேதான் அவர் மரிக்கும் பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது. அதை யாராலையும் கிழிக்க முடியாது. அங்க உள்ள என்ன நடக்குன்னு யாருக்குமே வெளியிருந்து பார்க்க தெரியாது. பலியிடுகிற ஆசாரியன் தவறு செய்து தவறுதெல்லாம் மறிச்சு போனாலும் கூட இங்கே வெளியிருக்கிறவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. இந்த சத்தம் எதுவுமே இல்லையே, அந்த மணியின் சத்தம் எதுவுமே இல்லையேன்னு அப்படியே கையில் பிடிச்சி வெளியிடுப்பாங்க. அப்படி நடந்து கொண்டு இருந்தது. அப்போ இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார்? இந்த சத்தியத்தில் என்ன சொல்ல விரும்புகிறார்? ஏன் அவர் தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிக்கணும்? என்ன சொல்ல விரும்புகிறார்? உங்களுக்கும் எனக்கு இடையில எதுவுமே வேண்டாம், நோ மீடியேட்டர். நானே உங்களை ஆசாரியர்களாகவும் ராஜரீக கூட்டமாகவும் தெரிந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீங்க என் பிள்ளை. உங்களுக்கும் எனக்கு இடையில யாரோ ஒருவர் வரணுமா? அப்படின்னா என்ன? அவர் ஒரு புதிய ஆலயத்தை உருவாக்கிட்டார். அது எங்கயா? அது எங்க உருவாக்கப்பட்டது? முதலாவது ஏதேன் தோட்டத்தில் அவர் இழந்துட்டாரு. ஏதேன் தோட்டத்தையும் விட்டு நம்மளை வெளியில் தள்ளியாச்சு. ரெண்டாவது கர்த்தருக்கான ஒரு பரிசுத்த ஆலயத்தை உண்டாக்க அங்கேயும் கொடுமை. அப்போ இங்கே அவர் மரிக்கிறார், ஒரு புதிய ஆலயம் உருவாக்கப்படுகிறது. அது என்னது? நீங்களே ஹல்லேலூயா. நான் தங்குகிற இடம் உன்னுடைய இருதயம். இப்ப உங்களை நீங்க நினைச்சாதான் பாவம் செய்ய வைக்க முடியும். நான் நினைச்சா முடியுமா? நான் ஒரு பாவம் செய்ய வைக்கணும்னு ஆசைப்படுறேன், பணத்தை கொண்டுட்டு வாரேன், சரியா? எனக்கு தெரியும் நீங்க கர்த்தரை எவ்வளோ நேசிக்கீங்கன்னு எனக்கு தெரியும். கர்த்தர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்கேன், வாங்குவீங்களா? உலகத்தையே தந்தாலும் வேண்டாம்னு இந்த மகன் சொல்லிடுவாங்க. நீங்களும் அப்படிதான், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படித்தான். எது கொடுத்தாலும் வேண்டாம். ஏன் தெரியுமா? எங்க உள்ளத்தில் இருக்கிற அப்பாவுடைய மனசை வேதனைப்படுத்த முடியாது. அவருக்கு ஆளுகையை நான் கொடுத்திருக்கிறேன். அவர் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறார், என்னில் வாசம் பண்ணுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் அவர். அது நம்முடைய இருதயத்தை அவருடைய ஆலயமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆலயத்தில் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்திற்கும்
தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி ம் அவர்களுக்குள்ளே உலாவி ம் அவர்கள் தேவனாய் இருப்பேன், பாருங்க. ம் அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி. புரியுதா? இனிமே உலகத்தோடு சம்பந்தம் கணக்கு நமக்கு என்னமா இருக்கு? உலகத்தோடு ஒத்து போன ஒரு வார்த்தை இருக்கு. என்ன பண்ண முடியும்? அவங்க தானே கூப்பிட்டாங்க அந்த காது குத்து மொட்டை அடிக்கணும். உண்மையாக சொல்கிறேன், அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போனோம்னா நம்ம வாழ்க்கை மொட்டை அடிக்கிறதுலாம் கட்டாயம் நடக்கும். ஆமாம், அங்கேருந்து கையை தூக்கி அலைய சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க வயசுக்கு பார்த்துட்டு வர்றாங்க என்னென்ன நடக்குது சொல்லுவாங்க. ஏய் அங்கே போகக்கூடாது, என்ன சொல்லதான் முடியும். சொல்ல மீறி போயிட்டு வேதனைப்பட்டு வந்து நிற்கிற எத்தனை குடும்பங்கள் இருக்கு தெரியுமா? உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்திடாமல் வாழ. பச்சோந்தி போல நீங்க வாழக்கூடாது. அதுதான் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு ஏதாவது நேரத்தை மாற்றிக்கிட்டோம். அப்படிதாங்க வாழணும். சர்ச்சைக்கு போனால் அங்கே ஏசப்பா சோதரங்கிற வேண்டியதான், இங்கே இவங்களோட சேர்ந்துக்கிற வேண்டியதான் அப்படிங்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களோடு உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன். அசுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நாம் நிறைய இடத்துல சம்பந்தம் கலக்கிறோம். அவங்க கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்கப்பா, என் பிள்ளைங்க எவ்வளோ ஆசையாக கேட்காம தெரியுமா? கொஞ்ச நாள் கழிச்சு எப்படியாவது ஜெபம் பண்ணி அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். முடியுமா? அந்த பணமும் அந்த சம்பாத்தியம் நமக்கு நிலைக்குமா? அது எதுக்கு? தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டெடுத்திருக்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் உங்க உள்ளத்துல அவர் இருக்கிறார். உங்களோடு உலாவிட்டு இருக்கிறாரு, உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? நிறைய பேருக்கு இருக்கு. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு. அதை நான் உணர்கிறேன். நாங்க வந்து உட்கார்ந்தோடனே கர்த்தர் சொன்னார். ஒரு வேளை அதனால தான் அப்படி சொன்னேன். ஒரு சாதாரண இடத்துல நம்ம எங்கேயோ காட்டுக்குள்ள இருக்கோம்னு நினைச்சிட்டு இருந்தாலும் ஆவியானவர் உலாவுகிற இருதயத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்க. அல்லேலூயா. ஒருவரும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திடவே கூடாது. இந்த இருதயத்துக்குள்ள காசுக்காரனை வச்சிடக்கூடாது. நாள் பார்க்குறவங்க, நிமித்தம் பார்க்குறவங்க, ஜோசியம் கேட்குறவங்க, உலகத்தோடு ஒத்த வாழ்க்கை வாழ்கிறது, எதுவும் விபச்சாரம், வேசித்தனம், பாவம், அசுத்தம், பொய், களவு எதுவும் இந்த உள்ளத்துக்குள்ள வந்துட்டுன்னா அவ்வளோதான். எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. இன்றைக்கு அவன் ஆசைப்படுறது அதுதான். நான் உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதிலே தேவாலயத்தை நாம் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். ஆமென். இந்த வசனத்தை நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? தேவாலயம் இப்போ அவர் சொன்னது, இந்த ஆலயத்தை இடிச்சு நான் 3 நாள்ல கட்டுவேன்னு சொன்னது இப்போ கரெக்டா வந்துருச்சா? கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். அங்க பரலோக ராஜ்யத்துல வேற ஒன்றும் இல்லை. அவர் தான் ஆலயமாய் இருக்க போகிறார். அவருடைய வெளிச்சத்துல நம்ம வெளிச்சம் காணும். ஒரே ஒரு சம்பவம் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்வோம். அப்போது என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, பரலோகத்தில் எல்லா இடத்துலையும் அப்படியே கல் மின்னிக்கிட்டே இருக்குமா, தரெல்லாம் அப்படியே தங்கத்தில் இருக்குமான்னாங்க. நான் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்ன உனக்கு சந்தோஷமாவே இல்லையா? நான் சொன்னேன், பரலோகத்தில் யாரை பார்க்க போகிறேன்? அதனால தான் ஒரு 10 அருமையான ஒரு பாடல் எழுதினேன். முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் மகிழ்ந்திடுவேன்.
பாடுறாங்க பார்த்தீங்களா? கடைசி வரைக்கும் அவருடைய ஊழியம் நிலை நிற்கணும். அதற்காக நாம் தினமும் ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட கர்த்தருக்காக தியாகத்தோடு ஊழியம் செய்கிறவர்கள் நமக்கு தேவை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம் நாம் எழுந்திருக்கலாமா? அவருடைய மகிமையான பிரசன்னம் நம்மை நிரப்ப போகிறது. இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது. ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். யாரும் யாரையும் பார்க்க வேண்டாம், அப்பாவை பாருங்க. உங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த தகப்பனை பாருங்க. ஒரு பாவமும் செய்யாதவர், எந்த தப்பும் செய்யல. அவர் பண்ண தப்பு ஒன்னே ஒண்ணுதான், உங்களை நேசிச்சது தான். என் மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன். என் மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன். யார் யாருடைய அன்புக்காகவோ நீ ஓடுகிறாரே, நான் உன்னை நேசிக்கிறேன். நான் தினமும் உன்னை பார்க்கிறேன். உன்னுடைய இருதயத்தில் நான் இருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பதற்காக நம் மத்தியில அசைவாடி கொண்டு இருக்கிறார். காணக்கூடாத இறைவன் நம்மை தேடி வந்திருக்கிறார். கர்த்தருடைய மகிமை, தேவ அபிஷேக அக்கினி இப்பொழுது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்ப போகிறார். வாஞ்சை உள்ளவர்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த பாத்திரத்தை நிரப்பும் கர்த்தாவே, என் பாத்திரம் நிரம்பி வழிபடி செய்க. ஆவியானவரே, நீர் அசைவாடுகிறதற்காக நன்றி. அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். நல்ல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகளே. அக்னி அபிஷேகம், அக்னி அபிஷேகம். ஒருவரும் உன்னை தொட முடியாது. ஒருவரும் உன்னை என்னிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னில் மகிமைப்படுவேன். நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உன்னை தொட்டுக் கொண்டிருக்கிறார் மகளே. கர்த்தருடைய வல்லமை உன்னை தொட்டுக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை தொட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய கண்ணீர் மறைகிறது. உங்களுடைய பாடுகள் மறைகிறது. உங்களுடைய துக்கம் மறைகிறது. ஒரு அக்னி அபிஷேக வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அநேக தேவனுடைய தரிசனத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய வல்லமை ஆயிரம் ஆயிரம் தேவ தூதர்களோடு இருக்கிற இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். அக்னி ரதங்களோடு தேவனுடைய வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நிறைவான ஆசீர்வாதம். குறைவுகள் எல்லாம் வெளியேறி போய் கொண்டிருக்கிறது. குறைவுகள் எல்லாம் வெளியேறி போய் கொண்டிருக்கிறது. அழாதீங்க, அழாதீங்க. என் அன்பு மகனே, எனக்கு ஒரு வீடு இல்லையே என்று அழுது கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய வேலையை செய்கிறேன். கர்த்தர் என்னை நேசிக்கிறார். எனக்கு ஒரு வீட்டை இந்த வருடம் தர வேண்டும். என் கணவரும் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார். நான் என்ன செய்வது என்று அங்கலாய்த்து வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. தேவ அக்கினி அபிஷேகம் உங்களை நிரப்புகிறது மகனே. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. இங்க இருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய இருதயம் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். அவருடைய வல்ல கரம் உங்களை தொடுகிறது. உங்க பக்கத்துல நீங்க அதை உணர்றீங்க. ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். அவர் உங்களுடைய வியாதியை எடுத்து எல்லா பலவீனத்திலும் இருந்து விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் தொடுகிறதை நான் பார்க்கிறேன். தேவ ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். ஒருவரும் உன்னை என் கரத்தில் இருந்து பறிக்க முடியாது. கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? என் வியாதி, இந்த வேதனை என்னையும் கர்த்தரையும் பிரிச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் கர்த்தரை விட்டு பின்வாங்கிடுவோன்னு எனக்கு பயமா இருக்கு.
அது அப்படி ஆவதில்லை. இப்பொழுது எல்லா பலவீனத்திலும் இருந்து விடுதலையாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் ஒரு தெய்வீக சுகத்தை இப்பொழுது உங்கள் தலையின் மேல் வைத்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசித்தவனே பாக்கியவதி, விசுவாசித்தவனே பாக்கியவான். தேவனுடைய கரம் உங்களை தொடுகிறது மகளே. கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நீங்க விடுதலையாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க. ஆவியானவர் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். என் அன்பு மகளே, உங்களுக்கு கர்த்தர் தீர்க்காயுசை கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். தீர்க்காயுசை கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஒரு அருமையான தாயார் பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதிரும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஒரு சின்ன பயம் உங்களுக்கு அடிக்கடி வருகிறது. நான் மறித்து விடுவேனோ என்று சொல்லி. அப்படி ஆவதில்லை, அது அப்படி ஆவதில்லை. நான் உன்னை தீர்க்காயுசாய் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் மத்தியில் அவர் வல்லமையாய் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். நீங்க ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறீங்க, ஆனா கர்த்தர் ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது என் நாமம், என் நாமம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. தேவனை விட்டு துன்மார்க்கமாய் ஜீவித்த ஒரு மகன் இன்றைக்கு கர்த்தருக்காக பார்ட்டைமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு கடை வைத்து நடத்தி கொண்டு கர்த்தருடைய வேலையையும் செய்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நான் பார்க்கிறேன் மகனே. கர்த்தர் உங்களை இந்த தேசத்தின் நன்மையை புசிக்க செய்வேன் என்று சொல்லுகிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய மகிமை உங்கள் சிரசின் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. நான் முன்னால் அப்படி இருந்தேன், இப்பொழுது கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்றீங்க. உங்களை செல்வ சீமானாய் கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். செல்வ சீமானாய் கர்த்தர் மாற்றுவார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. என் அன்பு மகளே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அநேகர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க, அநேகர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளுக்காக, கணவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. அருமையான ஒரு தாயாரை நான் பார்க்கிறேன். அவர்களுக்கு 3 பிள்ளைகள் உண்டு. அவர்களுக்கு வேலை நிரந்தரமாக இருக்குமா, சம்பளம் வருமா வராதா என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் வேதனையோடு இருக்கிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். என் அன்பு மகனே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதோ தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேலே இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. எல்லா தடைகளையும் கர்த்தர் தகர்த்தெடுத்து போட்டுக் கொண்டிருக்கிறார். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை. என்னை விட்டு விட்டு போன கணவருக்காக நன்றி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு மகன். வேற எதுவுமே நீங்க சொல்லல, பரவாயில்லப்பா, ஆத்தும மன்னவாளனாக நீங்க இருக்கீங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரியை கர்த்தர் காண்பிக்கிறார். ஆனா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்காங்க. உலகம் கொடுக்கிற பிரகாரமான சந்தோஷம் அல்ல. அவங்க தினமும் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்துகிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். நன்றி. பரிசுத்த ஆவியானவருடைய கரம் இப்பொழுது அவர்களை தொடுகிறது. வல்ல பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ பலப்படும் மகளே, என்னுடைய வரங்களால் உன்னை நிரப்புகிறேன், நான் உன்னை எடுத்து பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக உனக்கு கொடுப்பேன். அநேகர் ஜெபிக்கிறீங்க உங்க பிள்ளைகளுக்காக, உங்க வியாபாரத்துக்காக, உங்கள் தொழிலுக்காக, உங்க வேலைக்காக, உங்கள் சுகத்துக்காக, கடன் பிரச்சனை மாற வேண்டும் என்று சொல்லி, குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் இறங்கி ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஒவ்வொருவர் மீதும் அவர் அசைவாடுகிறதை நான் பார்க்கிறேன். ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். என் அன்பு மகளே, அடுத்த வருடம் நீ குழந்தையோடு இருப்பாய். இந்த சமூகத்தில், தேவனுடைய சமூகத்தில் நீங்க சாட்சியாக அந்த குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு வருவீர்கள். பிள்ளைகளாக உங்க இருதயம் அங்கலாய்க்கிறது, பேர பிள்ளைக்காக உங்க இருதயம் அங்கலாய்க்கிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உன்னுடையதை ஒருவனும் பறித்து கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு.
நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பா பிதாவே, உங்க பிள்ளைகளோடு நீர் இடைப்பட்டவர்களை ஆசீர்வதித்தி கற்பத்தின் கனியை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தி ஒவ்வொரு வாக்குக்காக நன்றி. கடன் பிரச்சனையை மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். வீடு கட்டப்படும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். வேலையிலே நிரந்தரம் உண்டு என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். சம்பளத்தை கையில கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். கர்த்தாவை ஊழியம் செய்கிற உங்க மகனை ஆசீர்வதித்து செல்வ சீமானாய் உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் தொட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரோடு நீர் அசைவாடி நீர் பேசினீரப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த முதல் நாளிலே கொடுத்ததற்காக நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தொடர்ந்து அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.